தமிழகத்தில் பெரிய பிரச்சனையாக இப்போ உருவெடுத்திருக்கிறதும் கேரளாவுடைய டிகே சிவகுமார் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பல காலமாக மேகதாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கன்னட பெயரில் இருக்கிற மேகதாது என்கிற ஒரு பகுதியை பல 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதுக்கு அணைக்கான உகந்ததான்னு காமராஜர் காலகட்டங்களில் அந்த பகுதி கண்டறியப்பட்டிருக்கு. அது இப்போ இருக்கிற யாரும் அதை கண்டறியலை. இந்த இடம் அணைக்கு உரியதுன்னு சொல்லிட்டு இப்பொழுதெல்லாம் இந்திய தமிழகத்துக்குள்ள அணைகள் காமராஜர் காலகட்டங்களில் உருவானதோ அந்த காலகட்டங்களில் உருவானது அந்த அணை கட்டுறது பற்றி. அதற்கு முந்தைய ஒப்பந்தம் மைசூர் ஜமீன் அல்லது பிராந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பகுதிகள் இந்தியாவில் இருந்தது. அது மைசூர் ராஜ்யம் அல்லது மைசூர் மன்னர் அப்படிப்பட்ட அந்த பகுதியோட சென்னை மாகாணம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தது காவிரி நதி நீர் பங்கீடுகளை குறித்து. உலகளாவிய அளவில் நதிகளினுடைய போக்கில் ஒரு நதி தொடங்குறதுலேருந்து அந்த நதி கடைசியாக போகிற வரை பாய்கிற பகுதிகளுக்கு அந்த நதியினுடைய உரிமை நிலைநாட்டப்படணும். இது உலகளாவிய அளவில் 2 நாடுகளுக்கிடையே போகிற நதிகள், பல நாடுகளுக்குள்ளே போகிற நதிகள், அந்த நதிகளினுடைய நீர் பங்கீடு ஒப்பந்தங்கள், ஏன் இந்தியாவில் கூட மேற்கு வங்கத்தோடு இருக்கிற டீஸ்டா ஒப்பந்தங்கள், இந்திய பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கிற நதிகளுக்கு இடையே இருக்கிற நதிநீர் ஒப்பந்தங்கள், இப்படி உலக நாடுகளில் பல நாடுகளில் இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் அந்த நதி பாய்கிற கடைமடை பகுதிகளுக்கான உரிமைகளை உறுதி செய்யுது. ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே 2 மாநிலங்களுக்குள்ளே ஓடுகிற ஒரு நதியாக இருக்கிற காவிரி நதியினுடைய நதி பங்கீடு அற்ப அரசியலுக்காக, சுயநல அரசியலுக்காக, தான் எந்த ஒரு சேவையை வளர்ச்சி இதெல்லாம் செய்யாமல் ஒரு நதி 2 மொழி பேசுகிற மக்களுக்கு இடையே பிணக்க உருவாக்கி அதன் அடிப்படையில் அரசியல் செய்கிற அடிப்படைவாத அரசியல்வாதிகளால் சிக்கலாக்கப்பட்டிருக்கிற நீர் பற்றாக்குறை உருவாகிற ஒரு நதியில் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் செய்கிறாங்க. அந்த அரசியலினுடைய ஒரு நீட்சி தான் இப்பொழுது மேகதாது அணையில் அணை கட்டுவது. அது குடிநீர் தேவைக்கானது என்கிற ஒரு கூப்பாடு. இந்த மேகதாது அப்படிங்கிற பகுதி தமிழ்நாடுக்கும் கர்நாடகத்தினுடைய எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. காவிரி ஆறு அது வழியாக ஓடி வருது. தமிழகத்துக்குள்ளே அது நுழையிற இடத்துல இந்த அணையை நாங்கள் கட்டுவோம். கடந்த காலங்களில் இந்த காவிரியோட இந்த நீர் பங்கீடுகளை முறைப்படுத்துவதற்கு கடந்த காலத்தில் இந்த மத்திய அரசுகளோ அல்லது இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றங்களோ முழுக்க தவறிழைத்திருக்கின்றன. அது தமிழக மக்களுக்கு மத்திய அரசாக இருக்கலாம், மத்திய அரசு உருவாக்கிய பல்லற்ற அமைப்புகளாக இருக்கிற பல அமைப்புகள், காவிரி மேலாண்மை குழுக்களாக இருக்கலாம், இல்லை மத்திய நீர்வளத்துறையினுடைய கீழ் செயல்படுகிற அமைப்புகளாக இருக்கலாம், அனைத்துமே தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் பங்கீட்டில் மிகப்பெரிய அநீதி இழைச்சி கொண்டு இருக்குது. இப்பொழுதும் மேகதாது அணையில் அநீதி இழைக்க முயற்சி செய்யுது. அது மத்திய அரசாக இருக்கலாம், இந்திய நீதிமன்றங்களாக இருக்கலாம், உச்ச நீதிமன்றங்களாக இருக்கலாம், அல்லது மாநில உயர் நீதிமன்றங்களாக இருக்கலாம், அல்லது மேலாண்மை குழுக்களுடைய முடிவுகளை செயல்படுத்துறதில் பல்லற்ற அமைப்புகளாக இருக்கலாம். அந்த அமைப்புகளுக்கு எந்த இதுவுமே இருக்காது. அது பேப்பரில் 90 TMC தமிழகத்திற்கு விடுவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். விடுவிக்க மாட்டாங்க.
அந்த காலகட்டங்களில் மழை பெய்யலை அப்படின்னா எங்கள் அணைகளில் நீர் இல்லை, திறக்கவே முடியாத அளவுக்கு தான் எங்கள் அணைகளில் நீர் இருக்குதுன்னு கர்நாடகாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஆளும் தர்க்கம் சொல்லிடும். அதற்கு அப்புறமா கூடுதல் மழை பெய்கிற பொழுது தங்களுடைய அணைகளில் தேக்கி வைக்க முடியாத தண்ணீரை திறந்து விட வேண்டிய நிலையில் இருக்கிற தண்ணீரை அந்த அரசு திறந்து விட்டுடும். திறந்து விட்ட தண்ணீரை அளந்து தமிழக எல்லையில் மத்திய அரசு அமைப்புகள் அளந்து பிலிகுண்டுல அளந்து தமிழகத்திற்கு வேண்டிய தண்ணீர் வந்து சேர்ந்து விட்டதுன்னு அந்த அளவை வச்சு இந்த ஆண்டில் இவ்வளவு டிஎம்சி கர்நாடகம் தர வேண்டும், அந்த தண்ணீரை கர்நாடகம் தந்து விட்டது என்று பேப்பரிலே பதிவு செய்துவிடும். கொடுங்கள் என்று சொல்லும், நடைமுறைப்படுத்தாது. தண்ணீர் தேக்கி வைக்க முடியாத தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிடும். அதை கணக்கெடுத்து இந்த ஆண்டு கர்நாடக அரசு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தந்துவிட்டது என்று எழுதி வைத்துவிடும். இது எப்படி தெரியுமா? ஒருவன் எனக்கு பசிக்கிறது என்று போய் நிற்பான் ஒரு வீட்டு வாசலில். அப்போது அவர்கள் தங்களிடம் இருக்கிற உணவை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நன்கு தின்று முடித்து விடுவார்கள். இப்படி தின்று முடித்து விடுவார்கள் என்பது கர்நாடக அரசு காலகாலமாக செய்கிறது. பல இடங்களில் நீரேற்று நிலையங்களை உருவாக்கி அந்த இடத்திலிருந்து தண்ணீரை பம்ப் செய்து பல இடங்களுக்கு கொண்டு போய் விடுவார்கள். அதனால் அது அணைகளுக்கு போகிற தண்ணீரும் குறைந்துவிடும், கடைமடை பகுதிகளுக்கு வருகிற தண்ணீரும் குறைந்துவிடும். அதனால் தண்ணீர் இல்லை என்று அது எளிதில் சொல்லிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி முறையற்ற கடைமடை பகுதியினுடைய அனுமதி இல்லாமலோ அல்லது கடைமடை பகுதியில் இருக்கிற சில அரசியல்வாதிகள் துணை கொண்டோ அதை தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார்கள். அதுபோல் ஒரு வீட்டில் ஒரு உணவு இருக்கிறது, ஒருவருக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஒருவருக்கு உணவு தர வேண்டும். ஆனால் அவர்கள் தராமல் இந்த முன்னாடி இருக்கிற அந்த 4 பேர் முறையற்ற முறையில் அந்த உணவை உண்டுவிட்டு வீட்டில் காலி பாத்திரங்களை வைத்துவிட்டு அந்த வருகிறவருக்கு உணவு இல்லை என்று சொல்வதற்கு ஒப்பானது. சரி, இப்பொழுது மற்றொரு நாள் அல்லது மற்ற சில நாட்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கூடுதலான உணவு கிடைக்கிறது அவர்களுக்கு, ஏதேனும் வழியில் கிடைக்கிறது. அப்பொழுது அதிக உணவை, இப்பொழுது 5 நாட்களுக்கு ஒரு உணவை அந்த மேசையில் வைத்துவிட்டு இவர்களெல்லாம் உண்டு விட்டு போய்விடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 10 நாட்களுக்கு 4 நாட்கள் கொண்ட உணவு அங்கே இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் மாத கணக்கு போட்டால் 30 நாட்களுடைய உணவு அந்த இருக்கும். ஆனால் அவருக்கு தேவை ஒரு ஆளுடைய உணவு தான். ஆனால் 4 நாட்களுடைய உணவை அங்கே வச்சுட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் அதிக நீர்வரத்து இருக்கிற காலகட்டங்களில், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெய்கிற காலகட்டங்களில் கபினி அணை, காரங்கி அணை, கிருஷ்ணசாகர் அணை, இன்னொரு அணை இருக்கிறது. இந்த அணைகள் எல்லாம் நிரம்பி அது கேஎஸ்ஆருக்கு வரும். காரங்கி அணை நிரம்பினாலும் அது கேஎஸ்ஆர் அணைக்கு தான் வரும். இப்படி வயநாடு பகுதிகளில் பெய்கிற மழை கபினிக்கு வரும். இன்னும் பிற பகுதிகளில் பெய்கிற மழை தண்ணியெல்லாம் அது கேஎஸ்ஆருக்கு வரும். 2 கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை திறப்புகள் காவிரியில் வரும். அது மேட்டூர் அணைக்கு வரும். அது மேட்டூர் அணைக்கு வருகிற தண்ணி தான் வழக்கமாக காவிரி அணையினுடைய உண்மையான உரிமையாளராக இருந்த காவிரி டெல்டா பகுதிகள், அணைகள் இல்லை என்று சொன்னால் அந்த நீர் முழுக்கவும் காவிரி டெல்டா பகுதிகளுக்கு தான் போகும். ஆக அணைகளை கட்டுகிற கயவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் காவிரி நதியினுடைய உண்மையான உரிமையாளர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்கள். காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் தான் காவிரியினுடைய உண்மையான உரிமையாளர்கள், அதை பயன்படுத்தக்கூடிய உரிமை கொண்டவர்கள். அதை தட்டி பறிக்கிற இந்திய அரசாக இருந்தாலும் சரி, இந்திய நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்திய அரசியலமைப்பிற்கு எதிரானவர்கள். இப்படி அந்த திறந்து விடுகிற உபரி நீர் அல்லது கூடுதல் மழை பெறுகிற காலகட்டங்களில் தேக்கி வைக்க முடியாத தண்ணீரை வெளியேற்றுகிற பொழுது அந்த தண்ணீரை மேட்டூர் அணையை தவிர்த்து விட்டு பிற பகுதிகள், அதாவது பிற பகுதிகளில் எந்தவித கட்டுமானமும் காவிரி ஆற்றின் குறுக்கே இல்லை, அல்லது அணையை உருவாக்குற வகையில் அணைகள் கிடையாது. அதில் கல்லணை என்கிற ஒரு அணை இருக்கிறது. அந்த அணை தண்ணீரை பிரித்து ஆளுகிற
ஒரு அமைப்பு, அது அணை கிடையாது. அந்த அணை வழியாக ஒரு காவிரி நீரை காவிரியினுடைய கிளை நதிகளுக்கு பிரித்து விடுவது. அங்கிருந்து ஒரே ஒரு கால்வாய் வந்து போகிறது, கல்லணை கால்வாய், த கிராண்ட் கெனால், கிராண்ட் அணைக்கட் கெனால். அதன் வழியாக ஒரு பகுதி வளம் பெறுவதற்காக தண்ணீர் போகிறது. அங்கே தண்ணீரை தேக்கி வைக்கிற இடம் இல்லை, அது முறைப்படுத்துகிற ஒரு இடம். ஆக தமிழ்நாட்டிற்குள் காவிரிக்குள் மேட்டூர் அணை மட்டும்தான் இருக்கின்றன. சிறிய சிறிய செக் டேம்கள் நீர் மின் நிலையங்களாக இருக்கின்றன. ஆக கூடுதலான தண்ணீரை இப்பொழுது வந்து ஒரு 80,000 கன அடி தண்ணீர் பிலிகுண்டுள்ளே வருகிறது. 1,30,000 கன அடியெல்லாம் பிலிகுண்டுள்ளே வந்திருக்கிறது. அது மேட்டூர் அணை விரைவாக நிரம்பச் செய்ய உதவுமே ஒழிய மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிவிட்டால் அதற்கு பிறகு பிலிகுண்டுள்ளில் வருகிற 1 கன அடி தண்ணீராக இருந்தாலும் அது தமிழகத்திற்கு பயன்படாது. அது தமிழகத்திற்குள்ளே சேதத்தை விளைவிக்கும், பல இடங்களிலே வந்து மக்களுடைய வாழ்நிலைகளை அளிக்கும், பயிர் சேதங்களை உருவாக்கும். கூடுதல் தண்ணீர் வருகிற பொழுது அது கடைமடை பகுதிகளிலே போய் விளைநிலங்களை அழித்து விட்டு அது கடலிலே போய் சேர்ந்துவிடும். இதுதான் நிலை. ஆக நீங்கள் கூடுதல் தண்ணீரை திறந்து விட்டு விட்டோம் என்கிற கணக்கை நீங்கள் காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கும். கணக்கின் அடிப்படையில் அந்த ஆண்டில் எவ்வளவு டிஎம்சி தர வேண்டும் என்கிற அந்த பல்லற்ற அமைப்புகள் அறிவிக்கிற அறிவிப்பையும் அதை வைத்து கொண்டு அறிவிப்புகளை வெளியிடுகிற இந்திய உச்ச நீதிமன்றங்களும் தமிழக மக்களுக்கு அநீதிகளை இழைத்து வந்திருக்கின்றன. காலகாலமாக அநீதிகளை இழைத்து கொண்டிருக்கின்றன. பல எனக்கு விவரம் தெரிந்த செய்திகளிலிருந்து இன்று வரை பல 30 ஆண்டுகளாக இந்திய நீதிமன்றங்கள், இந்திய மத்திய அரசு, காவிரி நீர் மேலாண்மை குழுக்கள், மேலாண்மை ஆணையம், கர்நாடக அரசு தமிழக மக்களுக்கு காவிரி நீர் சார்ந்த உரிமையில் அநீதிகளை இழைத்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது அடுத்த அநீதி இழைப்பதற்காக மேகதாது என்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றன. தமிழக மக்களுக்கு அநீதி இழைப்பதற்காக மேகதாது அணை என்ற ஒரு அணை உருவாகக்கூடாது. அதை உருவாவதை தமிழக அரசு மூர்க்கமாக எதிர்க்கும். மேகதாது அணை உருவானால் 30 ஆண்டுகளாக விவசாயம் சார்ந்து இழைக்கப்பட்ட அநீதி, மக்களுக்குடைய வாழ்வாதாரத்தை அளித்து காவிரி டெல்டா பகுதியினுடைய விவசாய பகுதிகள் குறுகி போய் விவசாயம் நின்று போய் விவசாய தொழிலாளர்கள் பகுதிகளிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். விவசாயம் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் செய்வதை நிறுத்திவிட்டார்கள். காவிரி டெல்டா பகுதி நெல் களஞ்சியமாக இருந்து உலகிற்கு இந்தியாவிற்கு நெல்லை கொடுத்து கொண்டிருந்த அந்த பகுதி ஒருபோக சாகுபடிக்கு சென்று விட்டது. முப்போக சாகுபடியாக இருந்த காவிரி டெல்டா பகுதிகள், காவிரி நதி நீர் பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் ஒருபோக சாகுபடிக்கு சென்று விட்டார்கள். நேரடி நெல் விதைப்புக்கு சென்று விட்டார்கள். முறையான நெல் பயிரிடுதலில் சிக்கல் ஏற்பட்டு நேரடி நெல் விதைப்புக்கு சென்று அந்த மக்கள் இன்றும் கையேந்தி கடன் பெற்று விவசாயம் செய்கிற நிலைக்கு சென்று விட்டார்கள். மற்ற பயிர்கள் முறைக்கு மாற முயற்சி செய்து அந்த முயற்சியிலையும் அவர் தோல்வி கண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் ஒரு பகுதி, இந்தியாவினுடைய ஒரு பகுதி, விவசாய மண்டலம் விவசாயம் செய்ய முடியாத இடத்துக்கு மாறி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்திய அரசு, இந்திய உச்ச நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்கள், காவிரி நீர் மேலாண்மை குழுமம், கர்நாடக அரசு. இது ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய போர். மேகதாது அணை உருவானால் மேகதாது அணை வருகிற உபரி நீரும், அதாவது கூடுதலாக வெளியேற்றப்படுகிற கர்நாடக அரசில் தேக்கி வைக்க முடியாத நீரையும் மேகதாது அணையில் தேக்கி வைத்து விட முடியும். மேட்டூர் அணைக்கு வருகிற நீரும் நின்று போய்விடும். அதனால் மேட்டூர் அணைக்கு நீர் வந்தால் தொடர்ச்சியாக 1000 கன அடி நீர் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக கடைப்பகை பகுதி வரைக்கும் போய்கொண்டிருக்கும். காவிரி நீரில் வெளியேற்றம் 1000 அல்லது 2000 கன அடி என்பது வருடத்தினுடைய அனைத்து நாட்களிலும் இருக்கும். இந்த 1000 கன அடி தண்ணீர் என்பது குடிநீர் தேவைக்கானது. இந்த 1000 கன அடி நீரை கூட மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்ற முடியாத சூழல் உருவாகும்.
தமிழகத்தில் இருக்கிற அத்தனை குடிநீர் திட்டங்களும் காவிரி கரைகளில் தான் இருக்கின்றன. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், மேட்டூர் பகுதியில் இருக்கிற காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், அதற்கடுத்து இருக்கிற திருச்செங்கோடு பகுதியில் இருக்கிற கூட்டு குடிநீர் திட்டம், மோகனூர் பகுதியில் இருக்கிற கூட்டு குடிநீர் திட்டம், திருச்சியில் இருக்கிற திருச்சி கூட்டு குடிநீர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், எல்லா தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கூட்டு குடிநீர் திட்டங்களும் காவிரி கரைகளில் தான் இருக்கின்றன. மேட்டூர் அணை வருடம் முழுவதும் 2000 கனஅடி நீரை திறக்க முடியாமல் போகும். மேகதாது அணையில் அணை கட்டப்பட்டால் அப்பொழுது தமிழகம் முழுவதும் குடிநீருக்கு பஞ்சம் ஏற்படும். அதாவது தமிழகம் குடிநீர் இல்லாமல் அழியும். தமிழகத்தில் குடிநீர் இல்லாமல் மக்கள் இறந்து போவார்கள். இதை மத்திய அரசும் உச்ச நீதிமன்றங்களும் அந்த குடிநீர் கிடைக்காமல் போவதற்கான ஆணையை இடுகின்றன. அந்த ஆணையை இடுவதன் மூலம் ஒரு பகுதி மக்களை கொள்வதற்கான ஆணையை இந்த மத்திய அரசுகளும் கர்நாடகா மாநில அரசும் உச்ச நீதிமன்றங்களும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் கூட்டு குடிநீர் ஆணையமும் செயல்படுத்த முனைகின்றன. மேகதாது அணை வந்தால் தமிழகத்தில் இருக்கிற தமிழ் இனம் அழியும். ஒரு இனத்திற்கு எதிரான போரை இந்திய அரசு முன்னெடுக்கிறது என்று நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். இரண்டாவது, இதற்கு ஒரு நியாயமான ஒரு தர்க்க ரீதியான தீர்வு சட்டத்தையும் ஒப்பந்தங்களையும் மதிக்க வேண்டும். இந்த ஆண்டு இந்த நிலையில் இவ்வளவு நீர் தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதை காவிரி நீர் பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை உயர்ந்த நெறிமுறைகளோடு மதிக்க வேண்டும். நீர் சிக்கனம் கர்நாடக அரசு செய்ய வேண்டும். தேவையற்ற இடங்களில் நீர்நிலை ஏற்று நிலைகளை உருவாக்கி பல இடங்களில் மாசுபட்ட ஏரிகளில் கொண்டு போய் நிரப்பி நீரை வீணாக்குகிறது கர்நாடக அரசு. அதை மத்திய அரசு பார்க்க வேண்டும். அதே மாதிரி மழை நீர் சேகரிப்பை கர்நாடக அரசு மேற்கொள்ள வேண்டும். காவிரி நீரை கொண்டு போய் ஏரிகளை நிரப்புவதற்கு பதிலாக அங்கே பெய்து வீணாகிற மழை நீரை அதை சேகரிக்க வேண்டும் கர்நாடக அரசு. நீர் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் கர்நாடக அரசு. பெங்களூருவுக்கு அனுப்புகிற பல குடிநீர் என்கிற பெயரில் அனுப்பப்படுகிற பல நீர்கள் அங்கே லக்ஸூரிகளாக, அதாவது சொகுசுக்காக பயன்படுத்தப்படுகிறது. குடிநீர் பெயரில் கொண்டு செல்லப்படுகிற பல நீர் கர்நாடக அரசினுடைய குடிநீர் பெங்களூருவில் சொகுசு வாழ்க்கைக்கு, சொகுசு விழாக்களுக்கு குளங்கள், அதாவது நீச்சல் குளங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பல கார்டனிங்க்கு, அதாவது தேவையற்ற பிளான்டேஷனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மாநிலங்களுடைய உறவுக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில் இந்த முடிவுகளை இந்த அரசுகள், மத்திய மாநில அரசுகள் எடுக்கின்றன. இதற்கு நிரந்தர தீர்வு பெங்களூருக்கு குடிநீர் ஆக அந்த அணையை கட்டுகிறேன் என்கிறார்கள். ஓகே, சரி, அவர்களுடைய உரிமை மதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான குடிநீரை தர வேண்டும். தமிழகம் முழுக்கும் இருக்கிற பகுதிகளுக்கு காவிரி நீர் தான் குடிநீர் ஆதாரம். காவிரி தான் குடிநீர் ஆதாரம், நீர் ஆதாரம் எல்லாம் காவிரி தான் தமிழகத்திற்கு. ஒற்றை நதி தான் ஜீவநதி. அந்த அணையில் அந்த ஆற்றின் வழியாக வருகிற நீர் தடைபடக்கூடாது. ஒற்றை சிந்தனை ஒரு திட்டம். மேகதாது பகுதி இருக்கிற வனப்பகுதியை தமிழக அரசிடம் கொடுக்க வேண்டும். மேகதாது அணை கட்டுமானம், மேகதாது அணை நிர்வாகம் அத்தனையும் தமிழகத்திற்கும் தர வேண்டும். அந்த பகுதி முழுக்க தமிழகத்திடம் வரலாற்று ரீதியாகவே தொடர்பு பகுதி இடம்தான். நீங்கள் வரையறுக்கிற போது அது சில காரணிகள் அடிப்படையிலே அது அந்த பகுதிக்கு போய்விட்டது. அதனால் மேகதாது அணை இப்பொழுது கட்டப்படுகிற அந்த பகுதி தமிழக அரசிடம் தரப்பட வேண்டும்.
தமிழக அரசினுடைய மேற்பார்வையில், தமிழக அரசினுடைய அதிகாரத்தின் கீழ், தமிழக அரசினுடைய நிலப்பரப்பாக இருக்கிற அந்த பகுதியில் அணை கட்டப்பட வேண்டும். அந்த அணையோடு அந்த கட்டுமானத்தில் காவிரியினுடைய பயன்பெறுகிற கேரளா, தமிழகம், கர்நாடகம், பாண்டிச்சேரி இந்த 4 மாநிலங்களும் பங்குதாரராக இணைந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் கர்நாடக அரசிற்கு தர வேண்டிய குடிநீர் தேவையை உறுதி செய்வதற்குரிய ஒப்பந்தத்தை மேற்கொள்ளலாம். அது மேகதாது அணையில் இருக்கிற நீரின் அடிப்படையில் குடிநீர் திட்டங்களை முறைப்படுத்தப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் நீர் பகிர்மானம், குடிநீர் பங்களிப்பை வழங்கலாம். மேகதாது அணை தமிழகத்திற்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். தமிழகத்தினுடைய மேற்பார்வையில் மத்திய அரசினுடைய பங்களிப்போடு 4 மாநில அரசுகளினுடைய பங்குகளோடு கட்டப்பட வேண்டும். அந்த அணையினுடைய முழு உரிமை தமிழகத்திற்கானதாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கர்நாடகத்துக்கு தேவையான குடிநீரை அளிப்பதற்கு மத்திய அரசு ஆவணம் செய்ய வேண்டும். மத்திய அரசு தமிழக மக்களுக்கு எதிரான அரசு அல்ல. உச்ச நீதிமன்றங்கள் சரியான நீதி பரிபாலனைகளை செய்து ஒரு தமிழக குடிமகனுடைய குடி உரிமை, அவனுடைய தனி உரிமை, அரசியலமைப்பு வழங்கியிருக்கிற அவனுடைய அடிப்படை உரிமையை பாதுகாக்கிற அமைப்பாக உச்ச நீதிமன்றம் இருக்கும் என்று சொன்னால், மேகதாது அணையினுடைய கட்டுமானம் மற்றும் உரிமை மற்றும் நில உரிமையை தமிழக அரசிற்கு உச்ச நீதிமன்றம் வாங்கி தர வேண்டும். மற்ற அமைப்புகளும் தமிழக மக்களினுடைய நீர் ஆதாரம், குடிநீர் உரிமை, வாழ்வுரிமை, விவசாயம் செய்து அதன் வழியாக பெறக்கூடிய பொருட்களை கொண்டு வாழ்கிற வாழ்வுரிமையை உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் வழியாக உறுதி செய்ய வேண்டும். இதை தமிழக அரசு கோரி பெற வேண்டும். மேகதாது அணை தமிழக அரசினுடைய ஒரு அங்கமாக உருவாக்க வேண்டும். அதற்கான செயல் திட்டத்தை உருவாக்கி அதற்கான உரிமைகளை எந்த வழிகளில் கொண்டு போக வேண்டுமோ, பசுமை தீர்ப்பாணையமா அல்லது பசுமை தீர்ப்பாணையம் ஒரு பல்லற்ற அமைப்பு, அதனால் எதையுமே செய்ய முடியாது. காவிரி மேலாண்மை குழு எதையுமே செய்ய முடியாது. கர்நாடக அரசும் மத்திய அரசும் உச்ச நீதிமன்றங்களும் எடுக்கிற முடிவுகள் தான் இறுதியானது. அது கடந்த காலங்களில் தமிழக மக்களுக்கு எதிரானதாக இருந்திருக்கிறது, எதிராக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் எந்த வழிகளில் இதை சாத்தியப்படுத்த முடியுமோ அந்த வழிகளில் சாத்தியப்படுத்தி மேகதாது அணை தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் கட்டுவிக்க வேண்டும். தமிழக மக்களினுடைய குடிநீர் உரிமை பேணி காக்க வேண்டும். தமிழ்நாடு ஆகாமல் இருப்பதற்கான அத்தனை செயல்களையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.